அதாவது கருப்பை வாய் புற்றுநோய தடுக்கிறதுக்காக ஒரு தடுப்பூசி திட்டத்த கவர்மெண்ட் அமுல்படுத்துது. ஸோ, அதுக்கு இன்ஸ்டாவுல சப்ஸ்கிரைப் பண்ணா, ஆபாசமா தன்னோட திறந்தெல்லாம் காட்டுற அந்த வீடியோவ போடுற இன்ஃப்ளூயன்சர வச்சு அந்த விளம்பரத்த நடிக்க வைக்கிறாங்க. அப்படி நடிக்க வச்சா என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த குழந்தைங்க அவங்க யாரு? இவங்க எதுல எதுல ஃபேமஸ்? இவங்கள ஏன் நடிக்க வச்சாங்க? அப்படிங்கிறதுல கண்டிப்பா தேடுவாங்க. தேடும்போது அவங்க ஒரு தப்பான ரோல் மாடலா, ஒரு முன்னுதாரணமா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விளம்பரம் அரசாங்க விளம்பரம் நடிக்கிறாங்க அப்படின்னா, கம்பல்சரி ஒரு சொசைட்டில நல்ல அந்தஸ்துல, நல்ல ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க, இல்லன்னா அந்த லெஜெண்ட் சரவணாவுல அவரே விளம்பரம் நடிக்கிறாரு பார்த்தீங்களா? போத்தீஸ்ல அவரே ஓனரே நடிக்கிறாரு பார்த்தீங்களா? லலிதா ஜுவல்லரி ஓனரே நடிக்கிறாரு பார்த்தீங்களா? அந்த மாரி தமிழ்நாடு அரசுக்கு சிஎம் நீங்க கூட விளம்பரத்தில நடிச்சுட்டு போயிரலாம். யாரும் தப்பா நினைக்க போறது கிடையாது. ஸோ நீங்களே ஒரு 10 நிமிஷம் பேசி இந்த விழிப்புணர்வை நீங்களே ஒரு அமுல்படுத்தலாம். இல்ல நல்லா மக்களுக்கு நல்ல கருத்து சொல்றாங்க. இல்ல புதுசா ஒரு முகத்த போட்டு இந்த மாரி நீங்க கருப்பை வாய், இந்த ஹெச்பிவி இந்த ஊசிய போடணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு மூலியமா அந்த விளம்பரத்த நீங்க பண்ணியிருந்தா ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாரி ஆபாச நடிகையெல்லாம் கொண்டு நடிக்க வைக்கிறது ஒரு தப்பான முன்னுதாரணம். ஸோ இத நீங்க திருத்திக்கணும். இத மாத்திக்கணும். ஸோ இது போன்று தொடர்ந்து நடக்காம நீங்க பார்த்துக்கணும். ஸோ இது என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். ஓகே, பாய்.